வெயிலின் தாக்கம் கூடுதலாக இருப்பதை மனதில் வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும், அந்தந்த பகுதியிலே செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதே போல இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய ஈரோடு மாநகரம் எல்லா இடங்களிலேயும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நேற்றைய தினத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான பேர் அதிலே பயன்பட்டிருக்கிறார்கள். அதே போல நடமாடும் நீர்மோர் பந்தலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து அந்த வாகனங்கள் சென்று கூட்டம் இருக்கிற இடத்துல தேவையான இடத்துல இந்த நீர்மோர் கொடுப்பதற்கான இளநீ, அதே போல நுங்கு, கரும்பு பால், இப்படி பல பொருள்களை மக்களுக்காக இன்றைக்கு இங்கே கட்சியினுடைய சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது தேவைப்படுகிற நாள் வரை அவசியமாக தொடர்ந்து செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சித்தூர் ஐஆர்டில வாக்கு எண்ணும் மையத்துல சிசிடிவி கேமரா பழுதாயிருக்குன்னு சொல்லி புகார் வந்திருக்கு. தொடர்ந்து நேரத்து நீலகிரி மாவட்டத்தில் அந்த மாதிரி ஆயிருக்கு. தேர்தல் அதிகாரிகளுடைய மெத்தனம் காரணமா ஏதாவது இல்லை, ஏற்கனவே இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொதுவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார் என்பதை பொறுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக சார்பில் ஏற்கனவே புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தலைமை கழகத்துடைய சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவிலேயே 3வது இடத்துலையும் தமிழ்நாட்டில் 1வது இடத்துலையும் ஈரோடு விற்பனை அதிகமாக இருக்கு. மரங்கள் நிறைய வெட்டப்பட்டதான் இது காரணம் சொல்லியிருக்காங்க. அகில இந்திய வானிலை மையம் ஏதாவது ஈரோடு இந்த மாதிரி இப்போ விற்பனை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்று ஏதாவது தகவல் வந்துருக்கலாம்? அந்த காரணம் சரியாக நமக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் மரங்கள் கண்டிப்பாக கூடுதலாக நட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கருத்து. இங்கே அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்காக மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கெல்லாம் மீண்டும் மரம் வைப்பதற்காக நாங்கள் ஹைவேஸில் அனுமதி கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி கிடைத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக மரங்கள் வைப்பதற்கும், வேறு எங்கெல்லாம் மரங்கள் வைப்பதற்கான இடம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளோம். அரசின் சார்பில் இந்த ORS கரைசல் குடும்ப சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம மாவட்டத்தில் எப்போ தொடங்கும்? அது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல, அது மொத்தமா போட்டிருக்காங்க. தண்ணி குறைஞ்சிட்டே இருக்கு, நீர் தட்டுப்பாடு ஏற்படுற அபாயம். அதெல்லாம் எப்படி? ரெண்டாவது இந்த விவசாயிகள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் எப்படி? இல்ல, விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த அக்கறை உள்ளது. ஆனால் குடித நீருக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று அத எல்லா இடத்துலையுமே இல்லை. அதனால் அவர்கள் அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து சொன்ன காரணத்தால் தண்ணீரை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதை பாதுகாக்கப்படுகிறது. குடிநீர் தட்டுப்பாடு வராமல் தடுப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அரசுடைய சார்பாகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் எடுத்து அதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார். இல்ல, அது இனிமேல் தான் எங்கெங்க வரும், அதான் எங்கெங்க வரும் என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும். பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அப்டேட்ஸுடன். சப்ஸ்கிரைப் செய்திருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.